ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீ பணத்திற்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாய். ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னிடம் சொல்வது, நான் யாருக்கு நேராக அசிங்கப்படக்கூடாது என்று நினைத்தேனோ அவர்கள் எல்லோருமே என்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள். ஒரு பொழுது கூட நான் நிம்மதியாகவே இல்லை. உங்களுக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில் நான் பணத்துக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகிறேன் என்று. ஆனாலும் இவ்வளவு விஷயங்களையும் தெரிந்து ஏன் சாயி என்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு சித்திரவதையை செய்கிறீர்கள்? என்னால் முடியவில்லை. போதும்பா, நான் தெய்வத்தை நம்பியது போதும். எல்லா தெய்வமும் சேர்ந்து துரோகம் செய்தது போதும். அது மட்டுமல்ல, மனிதர்களும் எனக்கு கெட்டது செய்தார்கள். நீங்களும் எனக்கு துரோகத்தை செய்து விட்டீர்கள். என்ன நான் நம்பிய அனைவரும் என்னை ஏமாற்றியது மட்டும்தான் சாய் குற்றம் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் அல்லவா? தங்கமே, உன்னை நான் ஏமாற்றவில்லையம்மா. கொஞ்சம் பொறுத்திரு என்று சொன்னேன். சில யோசனைகள் சொல்வதற்கு முன்பு உனக்கான நல்ல நேரமும் வர வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்று வைத்துக்கள். அந்த விஷயங்களை உனக்கு சொல்லும் பொழுது அது உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக ஆக வேண்டும். சரிதானே நான் சொல்வது? ஆனால் அது அப்படி இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை செய்து நான் ஒரு விஷயத்தை உனக்காக சொல்லி அந்த விஷயம் உனக்கு நடக்காத பொழுது எந்த நிலைமையில் உன்னுடைய வாழ்க்கை ஆகும்? சாய் சொன்னார், நான் செய்தேன். ஆனால் சாய் சொல்லி எதுவும் நடக்கவில்லை. சாய் எனக்காக என்னென்னமோ விஷயங்களை எல்லாம் சொல்லி தந்தார். ஆனால் அதையும் நான் கண்மூடித்தனமாக நம்பி கண்ணை மூடிக்கொண்டு எல்லாமே செய்தேன். ஆனால் சாய் சொன்ன ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீ சொல்லிவிடக் கூடாது தானே? ஏனென்றால் சரியான நேரத்தில் சொல்ல வேண்டும். இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியாக இருந்தேன் என்றால் காரணம் உண்டு. எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தனியாக நான் நிற்க விடவே மாட்டேன். எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கான ஒரு நல்ல வழியை நான் காட்டுவேன். அதே மாதிரிதான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பமான ஒரு விஷயத்தை காட்டுவதற்காக நான் வந்துவிட்டேன். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருப்பார்கள். அந்த தெய்வதைகளிடம் நீ கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். புரிகிறதா? நான் என்னென்ன சொல்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு குறைகள் இருக்கிறது. ஆனால் நீ மட்டும் என்னிடம் சொல்வார், எல்லாமே ஏன் சாயி துரோகமாகவே நடக்கிறது என்று, பணம் இல்லை என்று. ஆனால் நான் மட்டும் சொல்வேன், பொறுத்தரு என்று. அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு. இப்பொழுது நான் இந்த ஒரு பெயரை சொல்கிறேன். இந்த பெயரில் உள்ள தேவதையை நீ வணங்கும் பொழுது கண்டிப்பாகவே உனக்கு நல்லது நடக்கும். நித்திகா தேவதை, அதாவது பணத்தின் நாயகி. இந்த தேவதையானவர்கள் கண்டிப்பாக கேட்ட பணத்தை கேட்ட உடனே கொடுப்பார்கள். இதுதான் உண்மை. லட்சுமி, அதாவது பெருமாள், அவருடைய அவதாரம் கிருஷ்ணர், அவருடைய அவதாரம் ராமர் என்று இருக்கும் பொழுது அதே மாதிரிதான் லட்சுமியின் அவதாரமான இந்த தேவதையானவர்கள் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்க உன்னுடைய வீடு தேடி வரப்போகிறார்கள். இதற்கு நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும். அவர்களுடைய படத்தை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும், அவர்களை வழிபட வேண்டும் என்று அவசியம் அல்ல. கண்ணை மூடிக்கொண்டு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், புரிகிறதா நான் என்ன சொல்கிறேன் என்றது? காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்ணை மூடி தியானம் செய்ய வேண்டும் இந்த தேவதையை நோக்கி. புரிகிறதா? இந்த தேவதையுடைய பெயரை சொல்லி உனக்கு பணம் வேண்டும், அதாவது பணம் உனக்கு எல்லா பணமும் கிடைத்து விட்டது போலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, பணத்தால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என்பது போலும் அந்த தெய்வத்தை நோக்கி நீ தியானம் செய்ய வேண்டும். அந்த தேவதையானவர்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து உனக்கான அருளை நிச்சயமாக பொழிவார்கள். முதல் நாள் செய்யும் பொழுது உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ.
ஆனால் நீ இன்னைக்கு பண்ற அப்படின்னா நாளைக்கு பண்ற அப்படின்னா முதல் நாளே உனக்கு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா 110 ரூபாயா கிடைக்கும், 150 ரூபாயா கிடைக்கும். இதே மாதிரி நீ தொடர்ந்து அந்த தெய்வத்தை அந்த தேவதைய நீ இதே மாதிரி தியானம் செஞ்சுட்டு கால பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 3:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள நீ இந்த தியானத்தை ஒரு அரை மணி நேரமோ இல்ல 15 நிமிஷமோ, அரை மணி நேரம் பண்ணால் அதிக சக்தி கிடைக்கும். அரை மணி நேரமோ நீ தியானத்தில் உட்காரும் பொழுது இந்த மாதிரி பணத்திற்காக நீ தியானம் செய்யும் பொழுது படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். புரிகிறதா? முதல் நாள் உனக்கு ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா 110 ரூபாயா கிடைக்கும். அடுத்த நாள் பண்றனா 200 ரூபாய். இந்த மாதிரி ஒவ்வொன்றா உன்னுடைய வாழ்க்கையில ஒரே நாளிலேயே பல மாற்றத்தை உன்னால பார்க்க முடியும். எந்த ஒரு விஷயமும் நடக்காத முடியாதுன்னு இல்லை. நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்துல நீங்க இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும். யாரோ ஒருவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னு எல்லாம் கேட்கும். நீங்க இந்த சாய் உங்களுக்கு அசரீரியாக ஒரு ரூபத்தில் வந்து சொல்கிறேன், உங்களுக்கான குரலை கொடுக்கிறேன், நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான ஒரு கதவை திறக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன் என்னுடைய விஷயத்தை நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள்? காலை எழுந்திருக்க கஷ்டமாக இருக்கிறதா? பணத்திற்காக இந்த கஷ்டம் கூட படவில்லை என்றால் என்ன? பணத்திற்காக எவ்வளவோ அவமானங்கள் பட்டிருக்கிறார். காலை எழுந்து ஒரு அரை மணி நேரம் இதை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இதனால் நிறைய பலன்கள் கிடைக்கும். புரிகிறதா? இந்த எல்லா நேரத்திலையும் விட பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பலனை தரும் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் தெரியும். அந்த அளவுக்கு பலனை தரும் வாழ்க்கை. நித்தம் வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பித்தீர்கள், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தீர்கள். ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உங்களுக்கு வரும். எதிர்பார்த்த விஷயங்கள், எல்லா விதமான அற்புதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். தேடும் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான விஷயங்களை பார்த்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உங்களுக்கு தெரியாது என்பது எதுவுமே அல்ல. புரிகிறதா? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தான் போய் முடியுமே தவிர தோல்வி என்ற ஒரு விஷயத்திற்குள் அது முடியவே முடியாது. தோல்விக்கு எப்பொழுதும் இடமும் கிடையவே கிடையாது. தோல்விகள் என்பது வாழ்க்கையில் ஒரு விதமான நல்லதுதான். ஏன் தெரியுமா? அது அடுத்தவரை தெரிந்து கொள்ளவும், நீ யார் என்பதை புரிந்து கொள்ளவும், நீ எந்த விஷயத்தை செய்கிறாய், எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறாய், நீ சரியாக செய்கிறாயா இல்லை தவறாக செய்கிறாயா என்பதை உனக்கு காட்டும். புரிந்ததா? அதனால் தோல்விக்கும் பயப்படாதீர்கள். வெற்றியை பார்த்தும் தலையில் வைத்து நான் இந்த உலகையே வென்று விட்டேன் என்று கொண்டாடாதீர்கள். வெற்றி என்பது எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த பூமியில் நீங்கள் இருக்கும் வரைக்கும் வெற்றி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். புது புது முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். புரிகிறதா தங்கமே? நான் சொன்ன இந்த தேவதைக்கு பணத்தை ஈர்த்து உன்னுடைய கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அளவுக்கு சக்திகள் உண்டு. நிச்சயமாக அந்த தேவதை பணத்தின் தேவதை தான். அந்த தேவதையின் பெயரை சொல்லி, அம்மா வா, உன்னைதான் அழைக்கிறேன் என்று சொல்லி அந்த தெய்வத்தை கூப்பிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களை சொல்லி அதற்கு பிறகு என்னென்னலாம் வாழ்க்கையில் வேணுமோ எல்லாம் நடந்தது போலவே பா. நிச்சயமாக நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நாளுக்கு நாள் பிரச்சனை கூடுகிறது என்று நினைத்து கவலைப்படாமல் இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாகவே நடக்கும் என்று நம்பு. தேடும் எதுவும் கிடைக்காமல் இருக்காது. தேடும் முறையில் இருக்கிறது. ஒரு விஷயத்தை கையாளும் முறையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நடக்காது என்று யாராலும் சொல்ல முடியாது.
ஏனென்றால் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இது மட்டுமே தான் உண்மை. நம்புங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த சாய் சொல்லும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு இப்பொழுது புரியாது. நீங்கள் செய்து பாருங்கள், எவ்வளவு பெரிய விஷயத்தை அடைகிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.